ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 2036 உலகம் அழியுமா? அப்படி அழியலைன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? எதுக்கு நான் உலகத்தை அழிக்கிறேன், என்ன காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இங்கே முக்கியமான விஷயம் 2036 உலகம் அழியுதா, 2046 அழியுதா, அல்லது அழியவே இல்லையா, அது முக்கியம் கிடையாது. அடுத்தது இந்த காலச்சக்கரம் 5000 வருட ஞானம் இருக்குது இல்லையா? இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், அதுவும் முக்கியம் கிடையாது. இதெல்லாம் முக்கியம்தான், ஆனால் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. முதன்மை இடம் இது கிடையாது. முதன்மை இடம் எது தெரியுமா? நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு முதல்ல போகிறீங்க அந்த பிரச்சார கூட்டத்துக்கு. அப்போ உங்களை மதம் மாற்றுறதுக்கு அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, இயேசுவை ஏற்றுக்கிறீங்களா? அதேமாதிரி ஒரு முஸ்லீம் மதத்து கூட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா, அல்லாஹ் தான் ஒரே கடவுள், முகமது நபி தான் இறை தூதர் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறீங்களான்னுவாங்க. வேறு எந்த ஞானமும் அங்கே இருக்காது. இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா ஒன்றுமே தெரியல, கம்முன்னு அவங்க ஏற்றுக்கிறீங்களான்னா என்ன சொல்கிறது? அப்படி தான் தோணும். அந்த மாதிரி அது ஒவ்வொரு தர்மத்திற்கான விஷயம். ஏன்னா அந்த தர்மத்துடைய ஸ்டார்டிங்கே அதுதான். முகமது நபியை இறை தூதர்னு நீங்கள் ஏற்றுக்கலை, கடைசி இறை தூதர்னு ஏற்றுக்கலைன்னா அப்புறம் எங்கே நீங்கள் குரான் சொல்கிறத கேட்க போகிறீங்க? இயேசுவையே நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து பைபிளை ஏற்றுக்க போகிறீங்க? பைபிளை ஃபாலோ பண்ண போகிறீங்க? ஆனால் முஸ்லீம் மதத்தை ஏற்றுக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? முஸ்லீம் மதத்தில் இருப்பீங்க, அந்த முஸ்லீம் மதத்தின் கடமைகளை செய்வீங்க. அது எங்கே இருக்குது முஸ்லீம் மதம்? இங்கே தான் இருக்குது. அதேமாதிரி இயேசுவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் அந்த நியமங்களை நீங்கள் கடைப்பிடிப்பீங்க. அந்த மாதிரி பிரம்மகுமாரிகள் ஒரு வயோதிகர் உடலில் கடவுள் சிவபெருமானே, யாரை அல்லாஹ் பரமபிதா சிவபெருமான் சொல்கிறாங்களோ அந்த ஒரே கடவுள் கலியுகத்தின் கடைசி 100 வருடம் அந்த பிரம்மாண்ட வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இந்த கடவுள் வரார் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஞானமெல்லாம் அடுத்தது இல்லையா? இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தினார், இதெல்லாம் அடுத்தது. இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கிறீங்களா? நபியை கடவுளாக ஏற்றுக்கிறீங்களா? அவர் சொல்கிற சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் அடுத்தது தான். முதல்ல நபியை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அவ்வளோதான். அந்த மாதிரி இங்கே பேசுகிறது கடவுள்னு ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஞானத்தை கொடுத்துட்டு சொல்கிறோம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அவங்க ஞானத்தை கொடுத்துட்டு சொல்கிறது கிடையாது, டைரெக்டாக ஞானத்தை கொடுக்குறோம் இல்லையா? 5000 வருடம் முன்பு சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்துச்சு, இப்போ நரகம் ஆயிடுச்சு, மீண்டும் சொர்க்கம் ஆக போகுது. ஏன்னா இது காலச்சக்கரம். சொர்க்கம் தானாக நரகம் ஆகிடும், ஆனால் நரகம் தானாக சொர்க்கம் ஆகாது. மனிதனுடைய குணம் கீழான நிலை அடையிறது இந்த பூமி நரகமாகுது, கீழான உலகம் ஆகுது. சொர்க்கம் மேலான உலகம். அப்போ மனிதனுடைய குணம் மேலானதாக மாறினா அது ஆயிடும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை சிவபெருமான் சொல்கிறார். எங்கேயாவது அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முதல்ல இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சுன்னா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எந்த வேதத்திலேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயம் இங்கே கடவுள் சொல்கிறார். மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை கடவுள் சொல்கிறார். இதே பாரத பூமி தான். அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாஸ்திகர்கள் கூட சொல்லுவாங்க, இந்துக்கள் வழிபடுறதெல்லாம் இந்த காலத்தில் மூதாதையராக இருந்தவங்கள வழிபடுறாங்க. கரெக்டு தான். ஆனால் ஏன் அவங்கள வழிபடுறாங்க? காமராஜர் இருந்தார், காந்தி இருந்தார், நேரு இருந்தார், அவங்களாம் கோயில் கட்டியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு மட்டும் அப்படி முறைப்படி பூஜை, ஆடை, அலங்காரம் என்ன? அப்போ இவர்கள் நமக்கு தெரிஞ்சு இவங்களாம் ஒரு பெரிய சாதனை பண்ணதா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கே கட்டாத கோயிலை இவங்களுக்கு கட்டுறோம்னா அப்போ இவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த காரியத்தை பண்ணி இருப்பாங்க அந்த தெய்வங்கள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை சொல்கிறதுக்கு தான் கடவுள் சொல்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க? பாரதத்துக்கு வெள்ளைக்காரங்கிட்ட சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் காந்தி.
காந்தி, நேரு இவங்களாம் அதனால தான் போற்றப்படுறாங்க. ஆனால் துக்கம் போயிடுச்சா? ஆக்சுவலாக வெள்ளைக்காரங்க காலத்தில் கரெக்டாக சம்பளம் வரும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் தாத்தா பாட்டிகள் சொல்லுவாங்க. அப்போ ஆனால் இப்போ எப்படி இருக்குது? அது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சுதந்திரன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்துக்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன பண்ணாங்க? இவ்வளோ நாள் நம்ம பட்டு கோயில் கட்டி கும்பிட்றோம் அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னே யாருக்கும் தெரியாது. அதை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார். அதை சொல்லும் பொழுது தான், அது எந்த வேதத்துலேயும் கிடையாது. வேதத்தில் இருக்கிறது எதுவுமே இவங்களுக்கு எதுக்குடா கோயில் கட்டுறோம், முருகன் வள்ளி பின்னாடி சுற்றுறதுக்கு நாம் எதுக்கு கோயில் கட்டணும்? இயேசு ஒரு தப்பு பண்ணார், அவர் தன்னையே ராஜான்னு சொல்லிக்கிட்டாருன்னா அவர் சிலுவையில் போட்டாங்க, அதுக்கு நாம் எதுக்கு கும்பிடணும்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கடவுள் கொடுக்குறார். இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வரல, அவர் ஞானம் கொடுக்குறார். அந்த ஞானத்தில் இதற்கான பதிலெலாம் இருக்கிறத பார்க்குறோம். அந்த வார்த்தையை வைத்துத்தான் பேசுறது கடவுள்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஞானத்தை முதல்ல சொல்கிறோம் இல்லையா? அந்த 7 நாள் கோர்ஸில் ஞானத்தை சொல்கிறோம். ஆத்மானா என்ன? நீங்கள் அழியக்கூடிய உடம்பு இல்லை, ஆத்மா. அந்த ஆத்மா சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்தமாக இருந்துச்சு. அந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது, உடல் மூலமாக காரியம் செய்கிறதெல்லாம் ஆத்மா தான். ஆத்மா தூய்மையாக இருந்துச்சு, அதனால் பார்வை தூய்மையாக இருந்துச்சு, வார்த்தை இனிமையாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா அழுக்காச்சு, வார்த்தையெல்லாம் நாராசமாக போச்சு, பார்வையெல்லாம் காம கொடூரமாக இருக்குது. இப்போ சொல்கிறார், மீண்டும் அந்த சத்தியுகம் வரப்போகுது, தூய்மையான ஆத்மாக்கள் வரப்போகிறாங்க. எங்கேருந்து வருவாங்க? நீங்கள் தான் அப்படி இருந்தீங்க, இப்போ மீண்டும் அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு தூய்மையாக்கிறதுக்கான ஞானத்தை கொடுக்குறார். ஒன்றுமே கிடையாது, உங்களை ஆத்மான்னு ஒன்று சிவபரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். பேசுகிறது கடவுள்னே நிச்சய புத்தி இல்லைன்னா நீங்கள் எங்கேருந்து அவரை நினைக்க போகிறீங்க? 1936 உலகம் அழியலைன்னா நான் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னா, நான் ஏதோ இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வில் கேட்குறாங்கன்னா கடவுள் பேசுகிறாருன்றதே அவங்க மைண்டுக்குள்ளே போகலை. இப்போ என்ன பண்ண முடியும்? அதுதான் கீதையில், யாருக்கு நிச்சய புத்தி இருக்குதோ அவங்களுக்கு எப்பாடுபட்டாவது இந்த ஞானத்தை கொடு, நிச்சய புத்தி இல்லாதவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு இருக்கும். நேரம் வேஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா இந்த சந்தேக புத்திக்கும் நிச்சய புத்திக்கும் உள்ள டிஃபரன்ஸு தான் பைபிளில் காஃபியர்கள். சந்தேக புத்தி உடையவர்கள் தான். காஃபியர்கள்னால் வேறு யாரும் இல்லை, நிராகார, கடவுளை நிராகரிப்பவர்கள். இப்போ நடக்கிற விஷயம்தான். அங்கே பைபிளில் இஸ்ரவேலர் அல்லாதவர்கள். அப்போ இஸ்ரவேலருங்கன்றது நிச்சய புத்தி உள்ளவர்கள். இந்து மதத்தின் பாஷையில் சொன்னால் பாண்டவர்கள், மற்றவர்கள் எல்லாம் கௌரவர்கள். ஸோ எதுக்கு கடவுள் வராரு? ஏன் இறுதியில் வராரு? நடுவிலே வந்திருக்கலாம், ஆரம்பத்திலே வந்திருக்கலாம். கடவுள் சொல்கிறாரு, இந்த ஞானத்தை கொடுக்கத்தான் நான் வரேன். இந்த ஞானம் பாவிகளை பாவமற்றவர்களாக மாற்றுற ஞானம். உடம்புன்னு நினச்சதுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்தோம். அந்த உடம்பு நீங்கள் கிடையாது, ஆத்மானு உணருங்க. அதுக்கான சக்தி கிடையாது உங்களுக்கு. அதனால் ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதானம் சொல்கிறாங்க, கடவுள் ஒருவரே. ஸோ அவரை மட்டுமே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கஷ்டம்தான், ஏன்னா வேலைக்கு போகணும், எல்லா குடும்பத்தை பார்த்துக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும். காட்டுக்கு போய் பண்ணுறது கிடையாது. இது தினம் தினம் ஞானம் கொடுத்து கொடுத்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவிலேயே இருக்கிறீங்க. யாரை பார்த்தாலும் பூர்வமத்தியில் இருக்கிற அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ற அந்த உணர்விலே இருக்கிறது. இதுக்கெல்லாம் கடுமையான பயிற்சி, ஈஸியான பயிற்சி, ஆனால் நிரந்தரமாக பண்ணுறதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதோடைய நினைவு தான் இந்து மதத்தில் ஸ்ரீராம ஜெயம் ஓம் நம சிவாய தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறதா வருது. ஸோ அப்படி ஆத்மா நான்
என்னுடைய அப்பா பரமாத்மா எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கார். ஏன்னா அவர் நம்மள மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரல. கடைசி 100 வருடம் டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலில் வராரே தவிர தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை. ஸோ எனக்காக உடம்பு கூட எடுக்காமல் இந்த உலகத்தின் சுகத்தை அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய அந்த தந்தை வந்து சொல்லும் பொழுது சந்தேகப்படுறோம். ஆனால் மதத்தை ஸ்தாபனை செய்ய வந்தவர்கள் சொன்னதில் தலையும் இருக்காது, வாலும் இருக்காது, ஆனால் கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருக்கிறோம். அது கூட பரவாயில்ல. ஹடயோகிகள் எத்தனை பேர் என்னென்ன சொன்னால் நீயும் கடவுள் நானும் கடவுள் எது சொன்னாலும் நம்புகிறோம். அப்போல்லாம் வராத புத்திசாலித்தனம் கடவுள் வந்து சொல்லும் பொழுது வருது. கடவுள் இந்த ஞானத்தை எதிர்காலத்துக்காக சொர்க்கத்துக்காக கொடுக்குறார், இப்போதைக்காக கிடையாது. ஸோ அது நிறைய பேருக்கு ஏன் இந்த ஞானம் வந்தும் கஷ்டம் வருது, நோய் வருது? இதுக்கு முன்னாடி செய்த கர்மா எல்லாமே வந்து தான் ஆகும், எல்லாருமே பாவம் செஞ்சு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்திலும் எதிர்காலத்தின் வருமானத்திற்காக இறைவனை நினைப்பதற்கு தைரியம் வேணும், இறைவனின் வழிப்படி நடப்பதற்கு தைரியம் வேணும், சக்தி வேணும். அதுக்கு தான் கடவுள் நான் சர்வ சக்திவான் சிவனுடைய குழந்தை, நானும் மாஸ்டர் சர்வ சக்திவான்ற அந்த 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 நினைவு இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அப்போ எது நடந்தாலும் உங்கள் மனதின் அமைதி கொஞ்சம் கூட குறையாதுன்றார். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், கரிமீன் இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. தூய்மையான பார்வை, இனிமையான வார்த்தை. எப்படி திடீர்னு அங்கே வந்துச்சு? இங்கே நீங்கள் பயிற்சி பண்ணுறது குணமாக மாறினால் அந்த குணம் அடுத்த ஜென்மத்தில் தொடரும். அப்போ அந்த குணத்தை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? உங்களுக்கு அநீதி நடக்கும், அன்பாக இருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு நிச்சய புத்தி இருந்தால் பேசுகிறது கடவுள், இதுதான் கடவுளுடைய வழி, இதுதான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்ற நிச்சய புத்தி இருந்தால் மட்டுமே எதை இழந்தாலும் நான் அமைதியை இழக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நினைத்தால் அமைதி போயிடும். அதைத்தான் இறைவன் சொல்கிறார், கலியுகத்தை நினைக்காதீங்க, என்னையும் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிற அந்த சொர்க்கத்தை மட்டும் நினைவு செய்யுங்க. சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருக்கிற அளவுக்கு அளவற்ற செல்வம் நமக்கு இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கிற அளவுக்கு அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. சிங்கம் கூட இன்னொரு விலங்கை சாப்பிடாது, தாவரத்தை தான் சாப்பிடும். அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் சொர்க்கம் அவ்வளோ சுகமானது, நரகம் திரும்புகிற பக்கமெல்லாம் துக்கம். இல்லை அப்படி ஒன்றும் என் வாழ்க்கையில் துக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்திலே துரோகி இருப்பான். அவன் இன்னும் அவனுக்குள்ளே அந்த குணம் வெளிப்படலை. வெளிப்படும்போது உங்களுக்கு தெரியும், ஹார்ட் அட்டாக் வரா மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இறைவன் என்ன சொல்கிறாரு, கலியுகத்தில் ஒரு நல்லவன் கூட கிடையாதுன்றார். கடவுள் சொல்கிறார், தப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இயேசு சொல்கிறார், யாரை பார்த்தாலும் உங்களில் ஒருத்தன் என்னை ஏமாற்றிடுவான். ஏன்? இது கலியுகம், அப்படித்தான் இருக்கும். அதான் ஞானம். அதனால தான் எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருங்க. அன்பு, பற்று எல்லாத்தையும் ஒரு சிவபெருமானோடு மட்டும் வைங்க. மற்றவங்க மேலே ஆன்மீக அன்பு மட்டும் இருக்கட்டும். அந்த ஆத்மா தூய்மையாகி சொர்க்கத்துக்கு வரணும், இந்த கலியுகத்தின் துக்கத்திலேருந்து தப்பிக்கணும். அவ்வளவுதான். உடல் சம்பந்தப்பட்ட எந்த அன்பும் உறவுகளும் நமக்கு கிடையாது, சகோதர உறவை தவிர. இதெல்லாம் எப்போ நம்ம பண்ணுவோம்? பேசுகிறது கடவுள், போக போகிறது சொர்க்கம். அதற்கான குணத்தை நான் இப்போ தாரணை பண்ணணும் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டுமே நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, கலியுகத்தில் பலவிதமான துரோகங்கள், துக்கங்கள், நோய்கள், திடீர் மரணங்கள், இதெல்லாம் தாங்கவே முடியாது. சக்தி இல்லை. அந்த சக்தியை நிரப்பணும். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும்பொழுது பதறும்போது இன்னும் சக்தி போயிடும். அப்போ இங்கே இருக்கிற விஷயத்தை பார்க்கவும் கூடாது, சக்தியும் நிரப்பணும். சக்தியை நிரப்புறதுக்கு சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் கலியுகத்தின் விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். எத்தன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இறைவனை நினைக்க 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 ஆத்மா பலம் பெறும். மற்ற விஷயத்தை நினைக்காமல் இருக்கிறது நல்லது, பலகீனம் ஆகாமல் இருக்கும்.
அப்படி பலம் பெறும் பொழுது நடக்கிறது நடந்தே தீரும். உலக அழிவு, அதாவது உலக அழிவு அப்படின்னா டமால்னு காணாமல் போயிடாது. 2036 நான் கால் பண்ணுறேன்னா எதுக்கு? நான் அணுகுண்டு தயாரித்து வச்சுருக்கிறேன் போடுறதுக்கு, இல்லை எதுக்கு கால் பண்ணணுன்னு நினைக்கிறாரு? எனக்கு புரியல. ஒன்று ஞானத்தை நான் கொடுக்கல, கடவுள் கொடுக்குறாரு. அவர் இங்கே தான் இருக்கிறாரு. ஏன் 2036 வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க? இப்பயே போங்க பிரம்மகுமாரி சென்டருக்கு, பார்க்கலாம், நேரடியாக போய் கேளுங்க, இல்லையா? சரி, பைபிள் குரானில் மோசஸ் மூலமாக கடவுள் வந்து பாலாறும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்திற்கு நான் அவங்கள அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு எகிப்து அடிமைகள் கிட்ட சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டு. யோசிச்சு பாருங்கள், எவனாவது வருவானா? வேலையை விட்டுட்டு பாலாறு தேனாறு ஓடுதான் நீங்கள் போவீங்களா? வெளிநாட்டில் இருக்கிறீங்க, இப்போ அடிமை, வெளிநாட்டில் இருந்தால் அடிமை மாதிரி தான், இல்லையா? பாலாறும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு கடவுள் இட்டுட்டு போகிறார் வான்னா எவனாவது வருவானா? அது ஸ்தூலமாக நடக்கிற விஷயம் கிடையாது. இப்போ சொல்கிறார், பாலாறும் தேனாரும் ஓடக்கூடிய சொர்க்கத்துக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன், அதுக்கு முயற்சி பண்ணணும். காலால் நடக்கிற யாத்திரை கிடையாது, புத்தியினால் நடக்கிற யாத்திரை. சொர்க்கத்தை நினைக்க நினைக்க நினைக்க, அந்த சொர்க்கத்தின் குணங்களை நினைக்க நினைக்க, அந்த குணம் என்னுடைய குணம்னு நீங்கள் உள்வாங்க உள்வாங்க உள்வாங்க, அதே குணம் உங்களுடையதாக மாறும் பொழுது சொர்க்கத்தின் மீது பற்று வர 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 கலியுகத்தின் பற்று தானாக போகும். அதாவது ஒரு பொண்ணு காம கொடூரர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா ஒரு பாலைவனத்தில், இப்போ எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு? ஒரு கேங்கு கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிட முடியாதா? நினைப்பா. பாலைவனத்தில் மாட்டி இருக்கிறோமே, சாப்பாட்டு கூட எதுவும் இல்லாமல். அப்போ யோசிப்பா, நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு? யோசித்தாலே வந்துட முடியுமா தப்பிச்சு? அவள் ஏதாவது பண்ணணும், பண்ணால் கூட வர்றது கஷ்டம். ஆனால் யோசித்தாலே வர மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அதைத்தான் இறைவன் கற்றுக் கொடுக்குறார். பாலாறும் தேனாரும் ஓடக்கூடிய சொர்க்கமாக இருந்த அதே பாரத பூமி அனைத்தையும் இழந்திருக்குது. ஆனால் மீண்டும் அப்படி ஆக போகுது. அங்கே நீங்கள் போகணும் போகணும் போகணுன்ற அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருந்தாலே நீங்கள் அங்கே போயிடுவீங்கன்றார். அதுக்கு கடவுள் முரளி அப்படின்னு கடவுள் சொல்கிறத முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்கும், யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். அதில் கடவுள் சொல்லுவார், ஒரு குடும்பத்தில் அப்பா வந்து ஒரு புது வீடு கட்டுறார். பழைய வீடு ரொம்ப மோசமாயிடுச்சு, புது வீடு கட்டுறார். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு பழைய வீட்டில் இருந்தால் கூட புது வீட்டுக்கு போக போகிறோம் அந்த போதையிலே இருக்கும். போய் பார்ப்பாங்க, அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஃப்ரெண்ட்ஸே பிடிச்சிடுவாங்க, அதோ வந்துடுவோம், நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம், அப்படி இப்படின்னுவாங்க. அப்போ இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸு, பழைய வீடு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதைத்தான் கடவுள் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த புது உலகத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க புத்தியினால், அதன் மீது அந்த பற்று அங்கேயே இருக்கிறதாகவே நினைக்க இந்த பழைய உலகத்தை விடுறது உங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாதுன்றார். அப்படி அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வர்றார். அதுக்கு திரும்ப 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 அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று, பரந்தாமத்தில் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற சிவபெருமானை நினைக்கணும், அவர் கொடுக்குற சொர்க்கத்தை நினைக்கணும். அப்படி நினைக்க 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 அந்த போதை வர வர அங்கே போயிடுவீங்க. ஆனந்தமாக இந்த உடலை விட்டு போவீங்க. எப்படா போவேன்ற அந்த ஏக்கத்தில் இருப்பீங்க. விட்ட உடனே அப்பா தப்பிச்சண்டா நான்ட்டு போவீங்க. அப்படி ஆனந்தமாக உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக கடவுள் வந்திருக்கிறார். மற்றவங்களுக்கு இது எப்படி இருக்கும்? துக்கத்தின் உச்சம். இதை தான் உங்கள் துக்கம் சுகமாக மாறும்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ இப்படி எல்லா மதத்துலேயும் போட்டிருக்கிற விஷயத்துக்கான அர்த்தத்தை சொல்லியும் உங்களுக்கு சந்தேகம் வருது இல்லையா? ஆனால் உண்மையிலே கடவுள் வந்து இந்த மாதிரி பாருங்கள், இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலை. பெரும்பாலும் சில இடத்துல சொல்லியிருக்காரு, பட் பெரும்பாலும் அப்படி சொல்லலை. ஜஸ்ட்டு ஞானத்தை மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக 2 வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். நம்ம தேவதை தர்மத்தை ஆத்மாவாக இருந்தால் வந்துடும்ன்றார். கிறிஸ்தவர்கள் கர்த்தர் நல்லவர்னு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னே தெரியாது, அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா அது அந்த தர்மத்தை ஆத்மா கடிச்சோடனே போயிடும். அதேமாதிரி நம்ம தர்மத்தை ஆத்மா 2 வார்த்தை கேட்டோடனே டக்குன்னு வந்துடும்ன்றார்.
ஸோ இதுதான் இங்கே விஷயம். ஏன்னா இந்த மாதிரி சந்தேக புத்தி எனக்கும் வந்துருக்குது. ஸோ அதையும் சொல்கிறேன் இல்லையா. ஏன்னா இதை யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்ல, விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி ஹர்ட் பண்ணியிருந்தால் சாரி. ஏன்னா எனக்கே வந்திருக்குது. என்ன சந்தேகம் வந்திருக்குது, இது கடவுளா? இது ஆக்சுவலாக கடவுள்ன்ற நிச்சய புத்தி அப்போ வரலை. ஆக்சுவலாக அந்த டைம் நான் அப்போ போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சில அற்புதங்கள்லாம் நடந்தது. நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தது. காக்கா அந்த தேங்காய் தள்ளணும்னு நினைப்பேன், கரெக்டாக தள்ளிச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்புறம் பிரம்மகுமாரி சென்டருக்கு போனதுக்கப்புறம் இது நடக்கவே இல்லை. அது ஒரு நாள் வந்துடுச்சு மைண்டில். நான் எவ்வளோ பவர்ஃபுல் சோலு, அதெல்லாம் இழந்துட்டேன். நான் இனிமேல்ட்டு நான் அங்கே வரவே மாட்டேன் அப்படின்ட்டு அதை நடத்துகிற பெரியவர்கிட்ட நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து பெட்ரூமில் ஹிஸ்ட்ரி சேனல் ஓடுது. அதில் நேர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறான். போட்டால் அமெரிக்காக்காரங்க ப்ரோக்ராம் அது. அதில் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு, நான் இறந்துட்டேன், ஆனால் டக்குன்னு நான் வெளில வந்துட்டேன், ஒரு ஒளிப்புள்ளியாக வந்தேன். அப்போ ஒரு டன்னல் இருந்தது, செம்பு நிறமாக இருந்தது. அதுக்குள்ளே போய் அண்ணாண்ட வந்தோன்னே என்னுடைய சகோதர ஆத்மாக்களை பார்த்தேன். ஐம் ஹோம், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சந்தோஷத்தை குதிச்சோன்னே எனக்கு ஜெர்க்காயிடுச்சு. ஆஹா, இது பிரம்மகுமாரிகள் ஞானம் வச்சே. அப்போ பாருங்கள் இது வந்தது. அப்போ தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்ட்டு அந்த செகண்ட் அவர்கிட்ட சொல்லிவிட்டு இப்படி வந்த உடனே இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த கேள்வி கேட்ட அந்த சகோதரருக்கு உதவுமோ இல்லையோ, இந்த மாதிரி சந்தேகம் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவி செய்யும். ஏன்னா இந்த நாடகம் அவ்வளோ அற்புதமானது. எப்படியெல்லாம் நிச்சய புத்தி எடுத்துகிட்டு வர்றதுக்காக விஷயம் நடக்கும். அதே நேரத்தில் மாயோட யுத்தமும் நடக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ உலகம் அழியிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கடவுள் சொல்கிறாரு, நீ செத்துட்டா உலகம் அழிஞ்சிட்டா மாதிரி தான். கரெக்டாக நமக்காக உலகம் அழிஞ்சிட்டா மாதிரி தானே. அப்போ உலகம் எப்போ அழியுது? 2036 அழியுதா, 46 அழியுதா? அது எப்போ அழிஞ்சால் உங்களுக்கு என்ன? நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? அதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். உலக அழிவில் சிக்கி சின்னாப்பினமாக ஆகிறதுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. இப்போவே பயிற்சி பண்ணாதான் அந்த போதை வந்து கடைசியில் தப்பிச்சு போக முடியும். உலகம் அழியிறதை பார்த்துட்டு அப்புறம் எங்கே சாகும்போது சங்கரான்னா நினைவு வந்துருமா? சொர்க்கத்தின் போதை வந்துருமா? எல்லாருமே கடைசியில் கடவுளை நினைப்பாங்க, சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. அந்த துக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக நினைப்பாங்க, மேலே போயிடுவாங்க பரந்தாமத்துக்கு, சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஸோ அந்த சகோதரர் மற்றும் நிறைய பேர் இதை பார்க்குறவங்க முரளி வீடியோ பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்குறீங்களா இல்லையான்னு அவசியம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா அந்த முரளி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த போதை வரும். பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா எக்ஸ்பிளனேஷனோடு அந்த முரளி இருக்கும், அது புரியும். ஃபஸ்ட்டு புரியாட்டினாலும் நீங்கள் கேளுங்க, கொஞ்சமாக புரியும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா அது பார்த்து விளக்கம் சொல்கிறோம் இல்லையா, அதை 2x ஸ்பீடில் வச்சு கேளுங்க. ஸோ அதில் முக்கியமான சில பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு அதை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க. அப்போ அதோடைய பவர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை எப்போ கேட்கணுன்னா அதிகாலையில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 6 to 8 கேட்டுருங்க. ஆனால் காலையில் கேட்குறது பெஸ்ட்டு. காலைல எழுந்திரிச்சோன்னே முதல் வேலை 4 மணிக்கே கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இல்லை அந்த பழக்கம் இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்கன்னா எப்போ எழுந்திரிக்கிறீங்களோ எப்போ எழுந்திரிக்கிறீங்களோ அதோட கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கேளுங்க. வேறு எந்த ஒர்க்கும் பண்ணாமல் முதல்ல முரளி கேளுங்க. அப்போ அதோடைய பவரே பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் லேட்டாக கேட்கும்போது அந்த பவர் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்போ மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்பொழுது தான் இறைவனுடைய ஞானமே உள்ளே போகும். பேசுகிறது நம்ம அப்பா பேசுகிறார், ஆத்மாவுடைய அப்பா பேசுகிறார். பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய சொர்க்கத்தை கொடுத்தவர் அனைத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறோம். திட்டாமல் மீண்டும் அதை கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். அவரை பற்றி நீ தான் அப்பான்னு நான் எப்படி நம்புறது இப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அப்பாவை பார்த்தா குழந்தை ஓடி வந்து கட்டி பிடிக்கும், நீ தான் என் அப்பாவான்னு கேட்காது. ஆனால் நம்ம அப்பாவுக்கு உடம்பு இல்லாத ஒரே காரணத்தினால எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறோம், எவ்வளோ நிந்தனை பண்ணுறோம். ஞானம் கிடைச்ச பிறகும் சந்தேக புத்தி வர்றது எவ்வளோ கொடுமையான விஷயம்.
ஏன்னா இந்த 2036 உலகம் அழியும் அப்படின்லாம் பாபா, அதாவது கடவுள் சொல்ல, கடவுளை நாங்கள் அப்பான்னு சொல்லுவோம், அப்பானா ஹிந்தியில் பாபா, அப்படிலாம் கடவுள் சொல்லலை. நாளைக்கு அழியலாம், இன்றைக்கி அழியலாம். சிரியாவில் போரில் எத்தனை பேர் இறந்தாங்க, அவங்களுக்கு எப்போவோ முடிஞ்சு போச்சு. கொரோனாவில் எத்தனை பேர் இறந்தாங்க. ஸோ நிறைய இருக்குது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படியே அதாவது இப்போ இந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஷாலினின்னு தமிழ் டாக்டர் ஃபேமஸானவங்க இருக்கிறாங்களே, அவங்க சமீபமாக சொன்னாங்க மக்கள் தொகை இப்போ குறையுதுன்றாங்க, ஏற மாட்டேங்குது, குறையுதுன்றாங்க. எப்போ குறையும்? மேலேருந்து வந்தவங்களாம் ரிட்டர்ன் போனால் தான் குறையும். மேபி ரிட்டர்ன் போகக்கூட ஆரம்பிச்சிருக்கலாம், அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அங்கங்கே தண்டனை அடைஞ்சிட்டு தான் வருவாங்கன்னா, தண்டனை அடையக்கூடிய இடத்துல தானே போய் பிறப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் மாட்டாமல் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார். துக்கம் இல்லாமல் வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி உங்கள் ஆத்மாவை நான் எடுத்துகிட்டு போவேன் இந்த உடம்புல இருந்த வலியே இல்லாமன்றார். அதுக்கு இறைவனை தவிர எந்த நினைவும் இருக்கக்கூடாது. கலியுகத்தின் நினைவு இருந்தால் மாட்டிக்குவீங்க. இவங்கெல்லாம் என்னுடையவர்கள் நினச்சா மாட்டிக்குவீங்க. அதுக்கு தான் சொல்கிறார், சிவனை தவிர யாரும் என்னுடையவர் இல்லை. குடும்பத்தில் இருந்துட்டு பொறுப்பெல்லாம் நிறைவேற்றுங்க, ஆனால் என்னுடையவர் சிவன் மட்டும்தான். எப்போ அந்த பற்று வரும்? அவரோடையே பேசிகிட்டு இருக்கும்போது அவரை மட்டுமே நினைக்கத்தான் அந்த பற்று வரும். நிச்சய புத்தியே இல்லைன்னா எப்படி நினைப்பீங்க? அதனால தான் நிச்சய புத்தி வைஜெயந்தின்னுவாங்க, அதாவது நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கே வெற்றி அப்படின்னு. ஸோ கடவுள் சொல்கிறாரு, நாடுகளுக்கு இடையில் யுத்தம் நடக்கும். அது கண்டிப்பாக நடக்கும்ன்றது பார்த்தாலே தெரியுது இல்லையா? கொரோனா வந்துடுச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்னும் பயங்கரமாக நடக்க போகுது. அடுத்தது உள்நாட்டு கலவரம் வரும். எல்லா இடமும் காலியான பிறகு இந்தியா மட்டும் இருக்கும். இங்கே உள்நாட்டு கலவரம், ரத்த ஆறு ஓடுன்றார், அதுக்கப்புறம் தான் பாலாறு ஓடுன்றார். ஸோ இதெல்லாம் நடக்கும். கூச்சல், குழப்பம், ஜனாதிபதி ஆட்சி, அங்கேயும் ஒன்றும் முடியலன்ட்டு மிலிட்ரி ஆட்சி நடக்கும். ஸோ இதெல்லாம் நடந்து அப்படியே கை மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர்கிட்ட ஆட்சி போகும். அது நல்லாவும் இருக்கும், மக்களுக்கும் அவரை பிடிக்கும். அப்போ அவருடைய குழந்தை வருவார், அதாங்க ஸ்ரீகிருஷ்ணர். அப்படியே அது ராஜாவாகிடும். அதுக்குள்ளே என்ன ஆகிடும்னா, மக்களாட்சி வா, இங்கே எடுத்துகிட்டு வா, அந்த எண்ணமே போயிடும். அப்படியே ராஜ்யம் தொடரும். இப்படி தான் இருக்கும். அப்படியே திடீர்னு காணாமல் போகிறது கிடையாது. அதுலேயும் கிருஷ்ணர் பிறந்தவொடனே உலகம் அழிஞ்சிடாது. கிருஷ்ணர் அரியணை ஏறும் வரை காம சிந்தனை உள்ள மனிதர்கள் இருப்பார்கள். அரியணை ஏறும்போது தான் கடைசியாக காம சிந்தனை உள்ள மனிதன் இறப்பான், அதாவது கலியுகத்தின் மனிதன். அப்படின்னு அர்த்தம், அந்த குணம் கொண்டவன். மற்றபடி மனிதர்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோமோ நம்மை சுற்றி உள்ளவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதிலிருந்து விலகி இருக்க தான் நாம் அங்கே பிறக்க ஆரம்பிப்போம். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இது உலகம் அழியிறதே உங்களுக்கு தெரியாது, அதுதான் விஷயம். சிரியா மக்கள் சொல்லுவாங்களா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க, ஆனால் உலகம் அழியுதுன்னு அவங்க சொல்லுவாங்களா? அதே மாதிரி தான் இருக்கும். துல்லியமாக என்னென்ன நடக்கும்லாம் கடவுள் கடவுள் சொன்னதில் அங்கொன்று இங்கொன்னா சொன்ன, ஏன்னா அது தேவை கிடையாதுன்றார். உலகம் அழியுதுன்னு ஏன் கேட்குற, நீ ரெடி ஆகிட்டியான்னு கேட்குறாரு. ஏன்னா உலகம் அழியிறது சத்தியுகத்துக்கு, நீ தயாராகிட்டியா, அதிலெல்லாம் நீ கவனம் கொடுக்கணும். இன்னொன்று, நாளைக்கே உலகம் அழியுதுன்னா எல்லோரும் உஷாராகிட மாட்டாங்க. சொர்க்கத்தில் 33 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 33 கோடி பதவி இருக்குது. யார் கடவுள் சொன்னதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி வச்சு 24 மணி நேரம் இறைவனை தவிர எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க் ஸ்ரீநாராயணன் ஆவாங்க. அந்த நிச்சய புத்தி இருக்கும்போது, நிச்சய புத்தி குறைய அலட்சியம் இருக்கும், நினைக்க மாட்டீங்க. நினைக்கலன்னா மார்க்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், பதவி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாருமே ராஜாவாயிட்டால் யார் வேலைக்காரங்களாக இருக்கிறது? வேலைக்காரங்களும் வேணும்ல. சொர்க்கத்திலேருந்தே எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பக்காவாய் ராஜா ஆகணும். சந்தேக புத்தி ஆகி பிரஜையாகவோ அதற்கு கீழான பதவியோ அடையக்கூடாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஞானத்துடைய சாரம் சிம்பிள். உங்களை ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைக்கணும். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்குது, சிவத்தந்தை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். இறைவன் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். இவ்வளவு தான், வேறு எந்த கஷ்டமும் கிடையாது. ஓம் சாந்தி.